சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரே ஒரு சின்ன தகவல் தான். இன்னைக்கு முரசொலியில் இன்னைக்கு ஒரு தலையங்கம் தீட்டியிருக்கேங்க. அதாவது பகுத்தறிவு பகலவனுடைய மகன்கள் இந்த வேலையை செய்திருக்காங்க. அதனால நாமும் நம்மளுக்கு பெரிய அளவில் பகுத்தறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்க அதெல்லாம் குத்தகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ அந்த கி வீரமணி, அப்புறம் ஓங்கோல் அரசர் இருக்கார் பாருங்க, மு.க. ஸ்டாலின்காரு, இந்த கும்பல்கள் கையில் தான் பகுத்தறிவு இருக்குது. நமக்கெல்லாம் அந்த அளவு பகுத்தறிவு இருக்கான்னு இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பகுத்து அறிவோம், சரியா இருக்கும். சரியா பார்ப்போம். தலைப்பு என்னன்னா, இந்தியாவுக்காகவே பேசினார் முதல்வர். யாரு? இந்த ஸ்டாலின்காரு இருக்கார்ல, இவர் இந்தியாவுக்காகவே பேசினாராம். என்னத்தை பேசினாரு? சரி, உள்ள போய் பார்ப்போம். தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் பேசி இருக்க வேண்டியதை ஊபியில் போய் பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி. என்னது முதல்லையே இடிக்குதே. இந்தியாவுக்காகவே பேசினார் முதல்வர். இந்தியாவுக்காகவே இல்லை, இந்தியாவிற்காகவே. அதுதான் சரியான தமிழ். அப்படிதான் எனக்கு புரிதல். தமிழ் ஆசிரியர் அப்படித்தான் சொல்லி தந்திருக்காங்க. இந்தியாவுக்காகவே என்பதே தவறு. தலையங்கத்தினுடைய தலைப்பே தவறு. இந்தியாவுக்காகவே அப்படி இல்லை, இந்தியாவிற்காகவே பேசினார். அப்படிதான், இந்தியாவிற்காகவே, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால இது தலைப்பிலே தகராறு ஆகி போச்சுது. அப்புறம் ரெண்டாவது இதை படிக்கும்போது, தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டியதை ஊபியில் போய் பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி. இது என்னதுங்க சென்டென்ஸு? இல்லை வாக்கிய அமைப்பு இது என்னது? இதெல்லாம் தமிழெல்லாம் இவங்களுக்கு தான் சொந்தக்காரன், குத்தகை எடுத்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழின தலைவர் எல்லாமே இவர் கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பியும் வாசிக்கிறேன். நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சு வாசிக்கிறேன். நான் ஒன்றும் எழுதெல்லாம் செய்யலை. அதனால் அதில் தலையங்கத்தில் என்ன இருந்தோ நானே தான் என் கைப்பட காப்பி பண்ணேன். அதனால் தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் பேசி இருக்க வேண்டியதை ஊபியில் போய் பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி. எல்லாம் கருணாநிதியினுடைய அந்த திராவிடியா தமிழுக்கே வெளிச்சம். ரைட், அடுத்து விஷயத்துக்கு வாங்க. நாம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொச்சைப்படுத்துகிறோமாம். உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசி இருக்கிறார் மோடி. என்ன கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை சொல்லி இருக்க வேண்டாமா? அது கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. என்னது? நாம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொச்சைப்படுத்துகிறோமாம். திமுக காரங்க இந்த திராவிடியா மகன்கள் வட இந்தியர்களை எவ்வாறெல்லாம் பேசினாங்க, பிரிவினை பேசினாங்களா இல்லையா? பான்பராக்கு வாயன்னு சொன்னது யாரு? வந்தேரிகள்னு சொன்னது யாரு? திமுக கும்பல் தமிழகத்துல வந்தேரி வந்தேரி வந்தேரின்னு சொன்னது யாரு? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னது யார சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? பிரிச்சு பேசுனீங்களா இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொச்சைப்படுத்துகிறோமாம். நீங்க அவங்க படிப்பறிவு இல்லாதவே சாக்கடை, அதாவது கக்கூஸ் கழுவுறது தான் லாய்க்கான வேண்டி கலா தயாநிதி மாறன் சொன்னாரா இல்லையா? வட இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லாம் பானிபூரி விற்கிறதுக்கு தான் லாய்க்கான வேண்டி நீங்க சொன்னீங்களா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன 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 கேவலமா பேசணுமா அவ்வளோத்தையும் பேசிவிட்டு ட்ரெயினில் வந்தவனையும் போனவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இப்போ கேள்வி கேட்டு எடுக்க கும்பல் பத்திக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த பாயிண்ட். உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு கேட்பவர் அந்த மாநிலத்து மக்களுக்கு என்ன நன்மை செய்தேன் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் தானே சொல்வார். யாரு? ஊபிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றுமே செய்யலையா? இவங்க இங்கேருந்து போய் தான் ஓங்கோல்ல இருந்து தமிழகத்துக்கு நிறைய நல்லது செய்யிட்டாங்க. என்னமோ இங்கேருந்து வண்டி ஏறி போய் ஊபியில் போய் இவங்க நல்லது செய்ய போகிறாங்களாம். அதனால் அவர் ஊபியில் பிரதமர் மோடி எதுவுமே செய்யலையா உத்தரப்பிரதேசத்துக்கு? அதனால் செய்திருந்தா அவர் சொல்லியிருப்பாரா? ராமர் கோயில் கட்டினது யாரு? அங்கே ஒரு 9 மருத்துவமனைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து ஒரே நாள் தொடங்கி வச்சார் பிரதமர் மோடி. அது யார் செய்தது? அவரை அங்கே இருக்கிற ரவுடி கும்பல்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கினார். புல்டவுசர் பாபா, யோகி ஆதித்யநாத். இதெல்லாம் யாருடைய இதில் நடந்துட்டு இருக்கு? பிஜேபி தானே வரும், பிஜேபிக்காரர் தானே வரும். ஊபியில் அந்த காசி தமிழ்ச்சங்கம் நடத்தினது பிரதமர் நரேந்திர மோடி தானே. அங்கே தானே தமிழர்கள் எல்லாம் இங்கேருந்து சந்தோஷமா போய் பிரமிச்சு போய் அங்கே போய் பார்த்து கொண்டாடிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்களே. இதெல்லாம் அங்கே தானே. சரி, இருக்கட்டு, கொஞ்சம் தான் சொன்னேன், மிச்சத்தை பிறகு பேசிக்குவோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும். அப்படி எந்த சாதனையையும் சொல்வதற்கு இல்லாததால் திமுகவையும் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர்
அந்த இடத்துல மோடி மட்டும்தான். அவருக்கு வந்து மாண்புமிகு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் இந்த ஈர வெங்காயத்துக்கு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மறைமுகமாக தாக்கும் வகையில், இந்தியா கூட்டணியை சிதைக்கும் வகையிலும் பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார் பிரதமர். பிரதமர் என்ன பொய்யான செய்தியை சொன்னாரு? அவர் அங்கே போய் என்ன பொய்யான செய்தியை சொன்னார்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது இந்த இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணின்னு ஒரு விளங்காத கூட்டணி இருக்கு, திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில் உள்ளவங்க எல்லாம் இந்து மதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க, சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, அந்த கட்சிக்கா உங்க ஓட்டு போடணும்னு கேட்டாரு. கரெக்டா தானே கேட்டாரு? நீங்க மாநாடு நடத்தல, நீங்களே மாநாடை ஏற்பாடு பண்ணி நடத்தல. அதுல வந்து அந்த இந்து அறளைத்துறையுடைய அமைச்சர் பேர்ல கலந்துக்கல சேகர் பாபு. இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் வந்து அரசியல்ல இனிமே எதிர்காலமே இருக்காது இவங்களுக்கெல்லாம். அதுல வந்து உங்களுடைய ஓங்கோல் இளவரசர் இருக்காரு, அந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின்காரு, அவரு போய் கலந்துக்கிட்டு வந்து டெங்கு மலேரியா இதெல்லாம் வந்து எதுக்க முடியாது, ஒழிக்க தான் முடியும். அதே மாதிரி தான் சனாதன தர்மமாகி இந்து தர்மத்தையும் அதனால ஒழிக்க தான் செய்ய போறேன்னு சொன்னாரா இல்லையா? உங்களுக்கெல்லாம் காது கேட்கலையாப்போ? கொஞ்ச நாள் காது கேட்காம மருத்துவ சிகிச்சையில் இருந்தீங்களோ, இல்லைன்னா அங்கே போகலையா அந்த பக்கம்? தலையங்கம் எழுதினவங்க தெரியல. சரி, இருக்கட்டு. இதனால தானே வந்து வட மாநிலங்களில் காங்கிரஸை படுத்தே விட்டது. ராஜஸ்தான்ல தோத்து போயிரும்னு முதல் தெரியும், ஆனால் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெறும்னு சொன்னாங்களே, அங்கேயே தோத்து போச்சுதே. சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய நிலைமையில இருக்கு, பெரும்பாலான அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல சீட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி அங்கேயும் போச்ச. காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்க இளவரசர், ஓங்கோல் இளவரசர் பேசின, வாய் திறந்து பேசின அந்த வார்த்தை தானே. இது வரைக்கும் வட மாநிலங்கள்ல எங்கேயுமே உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்காரையோ இல்லைன்னா உதயநிதிக்காரையே கூப்பிடவே இல்லையே தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஏன்? தேர்தலுக்கு முன்னதாகவே இந்தியாவுக்காக பேசுவோம் என்பதைத்தான் தனது முழக்கமாக முன்வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பார்த்துடுங்க, இதுவே பிரதமருக்கு இதுவரை தெரியவில்லை. பிரதமருக்கு வந்து மாண்புமிகு அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் வந்து பிரதமரை விட ஒரு ஸ்டெப்பு மேலே உள்ளவர். ஏன்னா ஒரு ஓங்கோல்ல பிறந்து வந்தவர் பார்த்தீங்களா, அதனால அவருக்கு கிரீடம் கொஞ்சம் அதிகம். அதனால அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவை காப்போம்னு பேசினாராம். யாரு பேசினா? இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்காரு வந்து பேசினாராமா. இது வந்து மோடிக்கு தெரியலையா? சரிங்க, நானும் கேட்குறேன், இந்தியாவுக்கு காப்போம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எல்லாம் விட்டுட்டு இடந்தாரு. ஏன் இந்தியாங்கிறது ஏதோ கும்மிடி பூண்டி வேற தானோ? இல்லை, கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் உள்ளது இந்தியா கிடையாதோ? உங்க பாசையில் நீங்க அப்படித்தான், உங்க ஏவா வேல்வில் அப்படித்தான் சொல்லிட்டு இடந்துச்சு. அது இந்தியாங்கிறது வேற எங்கேயும் இருக்கு, இது தமிழ்நாடு தான் எங்கள் நாடு அப்படிலாம் பேசினது. இவங்களெல்லாம் அன்னைக்கே பிடிச்சி 4 சாத்தி ஜெயிலில் அடைச்சிருக்கணும். சரி, இருக்கட்டும், வருங்காலத்தில் அதுக்கு சட்டத்திட்டங்கள் வரும்னு எதிர்பார்ப்போம். சரி, இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க? கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் இந்தியாவே கிடையாது, அப்படித்தானே? இந்தியாவினுடைய அந்த இதெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் போட்டு நடந்தாரு, இந்தியாவை காப்போம்னு சொல்லி வீடியோ போட்டாரு அங்க ஓங்கோல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்காரு. அவர் ஏன் கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகல? குறைந்தபட்சம் உங்களுடைய பூர்வீகம், அவருடைய பூர்வீகம் ஓங்கோல் இருக்குல்ல, அங்கேயாவது போய் பேசியிருக்கலாம்ல. ஓங்கோல் பக்கத்துல வந்து செம்மகுரு பாளையம் தானே, அதானே ஸ்டாலின்காருடைய பூர்வீகம். அங்கே போய் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண, அந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் பேசினா வந்து கொஞ்சம் ஓட்டு நிறைய கிடைச்சிருக்கும் தானே, போயிருக்கலாம்ல. அப்பாவும் மகனும் போயிருக்க வேண்டியது தானே. ஸ்டாலின்காரும் உதயநிதிகாரும் இந்த வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அங்கே பெரிய விழா எல்லாம் கொண்டாடினாங்க. அது மாதிரி அப்படியே அங்கே போய் கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல. பேசி அப்படியே வந்து ஆந்திராவில் போய் பேசியிருக்கலாம் ஓங்கோல்ல. அப்புறம் அங்கேருந்து நேரே இவங்க பூர்வீகம் ஷிஃப்ட் ஆகி அப்படியே வந்து கர்நாடகத்துக்கு போச்சுல, அங்கே போய் கொஞ்சம் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணி அப்படியே வட இந்தியாவுக்கும் போயிருக்கலாம். ஏற்கனவே மேற்கு வங்காளத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போனார். அதே மாதிரி அங்கெல்லாம் போய் பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தா கொஞ்சம் தேர்தல் பரப்புரை எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன் போல கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு துப்பு கேட்ட ஆளுந்தீங்க. சரி, இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் டைம் ஆகி போச்சு. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முக்கிய கட்சியின் தலைவராக இருக்கும் நான் இப்போது இந்தியாவுக்காக பேச வந்திருக்கிறேன். அவர் அப்ப பேசினது, இந்தியாவுக்காக அனைவரும் பேசியாக வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த குரல் பதிவு தொடரை உங்களுக்கு வழங்க முன்வந்துள்ளேன். இனி இந்தியாவுக்காக தொடர்ந்து பேச இருக்கிறேன், இந்திய மக்களின் குரலை எழுப்ப இருக்கிறேன் என்ற முன்னுரையோடு தான் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா தொடரையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார்கள். தொடங்கின ஓப்பனிங் எல்லாம் நல்லதா இருந்துச்சு. அப்புறம் அப்படி அம்போடி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச உடனே அம்போடி விட்டுட்டு ஓடி போயிட்டார். அப்படி தானே?
பேச வேண்டியதானே சார், அங்க போய் பேச வேண்டியதானே, இந்தியாவுக்காக ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா, அப்படியே போய் 4 இடத்துல 4 மாநிலத்துக்கு போய் பேச வேண்டியதானே. தென் மாநிலங்கள்லயே போகலையே சார். சரி இருக்கட்டு. இந்திய நாடு இப்போது ஆபத்தில் இருக்கிறது. இந்திய நாடு இப்போது ஆபத்தில் இருக்கிறது. காலம் காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வந்த ஒற்றுமை உணர்வு என்ற தத்துவத்தை சிதைப்பதன் மூலமாக இந்தியாவையே சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது. 10 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பல்வேறு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. அங்கெல்லாம் என்ன நடந்துச்சான், இல்ல இந்த 10 வருஷத்துலயும் என்ன நடந்துச்சான்? இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலக அளவுல 10வது இடத்துல நீங்க வச்சிருந்த இந்தியாவை பொருளாதார ரீதியில 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இனிமே அது 3வது இடத்துக்கு கொண்டு வர போறோம்னு சொல்றாரு. அது மட்டும் சொல்லல, இவங்க எல்லாம் இந்த மாதிரி பட்டு ஒப்பாரி வைக்க காரணமே திமுக காரன் கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தெல்லாம் புடிங்கி விடுவேன்னு சொல்லிவிட்டார். புடிங்கி மக்களுக்கு கொடுத்து விடுவேன்னு சொல்லிட்டார். திமுக காரன் கொள்ளையடிச்ச தமிழ்நாட்டில் உள்ள தமிழக மக்களுக்கு அதுக்கு அள்ளி கொடுத்து விடும். புடுங்கி மக்கள் பணம் அது கொள்ளையடிச்சது, அதை புடுங்கி விடுவேன்னு சொல்லிட்டாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முதல் 1 வருஷத்துல இந்த ஆட்சி, இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு முதல் 1 வருஷத்துலயே 30,000 கோடியை கொள்ளையடிச்சு விட்டாங்க. உதயநிதி காருவும் அப்புறம் சபரீசனும் மகனும் மருமகனுமா சேர்ந்து மட்டுமே 30,000 கோடியை கொள்ளையடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப அந்த கொள்ளையடிச்சதை புடுங்கி விடுவாங்க, அதனாலதான் கதறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இனி ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா இருக்காது. இந்தியா இருக்காது, இந்தியாவுக்கு எதிர்காலமே இருக்காது என்று எச்சரிக்க விரும்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மறுபடியும் பிரதமர் ஆக போகிறார். 430க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. இந்த எண்ணிக்கையிலேயே 330க்கு மேல பாஜக அணி தான் வெற்றி பெற போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க. இதுதான் கள நிலவரம். இனி மீதமுள்ள 115 தொகுதியிலையும் தேர்தல் நடக்க போகுது. அடுத்த 2 கட்ட தேர்தல், அதுலயும் அதிகமான இடத்த பாஜக அணி தான் வெற்றி பெற போகுது. மொத்தத்துல 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக அணி இந்த வாட்டி வெற்றி பெற போகுது. உங்களால ஜீரணிக்க முடியும்னா ஏத்துடுங்க, இல்லையா நேர வங்காள விரிகுடால போய் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாசிச பாஜகவின் செயல்கள் எப்படி சிதைக்கும் என்பதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் விரிவாக விவாதித்தார்கள். பாஜக என்பது மாநிலங்களை, தேசிய இனங்களை, மாநில மொழிகளை, மக்களது பண்பாடுகளை எந்த வகையிலெல்லாம் சிதைத்து வருகிறது என்பதற்கு விரிவாக சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். அதாவது தமிழை இவங்க எப்படி வளர்க்குறாங்க? ஒரே ஒரு நபர் இந்த ஓங்கோல் குடும்பத்தில் உள்ளவங்க, அது ஸ்டாலின்காரா இருக்கட்டும், இல்லை உதயநிதிக்காரா இருக்கட்டும், இல்லை துர்காவா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த தருமபத்தினி கனிமொழியா இருக்கட்டும், இல்லைன்னா தயாநிதி மாறனா இருக்கட்டும், இல்லை கலாநிதி மாறனா இருக்கட்டும், இல்லைன்னா மிச்சமீதி இன்ப நிதிக்காருவா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும்ங்க. நான் இப்போ சொன்ன லிஸ்ட்ல ஒரே ஒரு நபர் மொபைல் ஃபோனில், செல்ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொபைலில் தமிழில் தான் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆப்ரேட்டிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மொழி தமிழ் மொழி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இல்லை இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் தமிழில் இருக்குன்னு சொல்லுங்கள். கலாநிதி, தயாநிதி எல்லாம் தமிழா? மு.க. ஸ்டாலின் காரு தமிழா? இது உதயநிதி தமிழா? இப்படியே நீங்கள் வாங்க. உதயசூரியன் தமிழா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழா? அண்ணா அறிவாலயம் தமிழா? அறிவு ஆலயம் தமிழா? இல்லை ஏதாவது தமிழா இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இவங்க தமிழை வளர்த்தாங்களாமா. மோடி தமிழை கெடுத்தாராமா. வளர்ந்து கிடந்த தமிழை அழிச்சு விட்டாராம். எங்கேயாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல தமிழில் எங்கேயா தமிழகம் முழுக்க நீங்க பாருங்க, ஏதாவது பேர் பலகைகள் தமிழ்ல இருக்கா? இந்தியில எழுதா மட்டும் அழிச்சிட்டு தெரிஞ்சிங்க. இந்திய ரொம்ப கொண்டாடுற மாதிரி இப்போ பிஜிட்டு திடீர்னு பாசம் உங்களுக்கு எல்லாம் இந்திக்காரன் மேல. இந்திய அழிச்சிட்டு தெரிஞ்சிங்க, இந்திக்காரனை திட்டிட்டு அழிஞ்சிங்க. நீங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை உறுதியில வைக்கல. தமிழ் மொழியில எத்தனை பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தாங்க இந்த வாட்டி? 8 பேர். கேவலமா இல்லை? தமிழை வளர்த்த லட்சணம். தமிழ்ல பேச தெரியாது, எழுத தெரியாது. உருப்படியா ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லுங்க பார்ப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரவே எழுதட்டுமே, வெளிப்படையா எழுதட்டுமே. நம்ம ஒரே ஒரு பேராகிராஃபை கொடுப்போம், ஒரு பத்தி. அந்த பத்தி அவர் தமிழ்ல எழுதட்டும் பார்ப்போம். எழுத சொல்லுங்க சார். இல்லைன்னா அவருக்கு பையன் எழுத சொல்லுங்க, இல்லை பேரனை எழுத சொல்லுங்க, யாரையோ ஒருத்தர் எழுத சொல்லுங்க. இவங்களால தானே அடுத்த வாரிசுன்னு வர்றீங்க. அந்த அடுத்த வாரிசுல ஏதாவது ஒரு வாரிசை ஒரு பேராகிராஃப் நம்ம கொடுக்குறோம், அதை எழுத சொல்லுங்க. கொடுக்கறத பார்த்து எழுதட்டு சார், பிழை இல்லாமல் எழுதட்டு சார், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு பேராகிராஃப் கொடுக்கறத பார்த்து அப்படியே எழுத சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா கொடுக்கறத எழுதுக்கவே முடியாது, அதுக்கு சொல்றதை எழுதுனா திருக்குறள்ல இருந்து நான் குறளை சொல்லுவோம் சார், அதை எழுத சொல்லுங்க.
திருக்குறள்ல தான், வேற எங்கேயும் போகல. திருக்குறள்ல இருந்து ஒன்றும் என்ன சார் இவங்க கருணாநிதி எழுதுன அந்த இது இருக்குல்ல, அது நெஞ்சுக்கு நீதி இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு பேராகிராஃபை வாசிக்கிறேன் நான், அதை எழுத சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு எழுத முடிஞ்சுன்னா சொல்லுங்க, நம்ம எழுதணும். கருணாநிதி அந்த ஓங்கோல் குடும்பத்திலிருந்து சொல்லணும், அதான் முக்கியம். பாருங்க அடுத்த பாயிண்ட். 2014 முதல் கடந்த ஆண்டு வரை நம் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த வரி 5.16 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் வரி பகிர்வாக நாம் திரும்ப பெற்றது 2.08 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. மற்றவர்களுக்கு கூடுதலாக ஏன் தருகிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை, எங்களுக்கும் ஏன் தரவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன் என்று மிக சரியாக தனது வாதத்தை வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியாவுக்காக வைக்கும்போது இப்படியெல்லாம் கேட்டாராம். மற்ற மாநிலத்துக்கெல்லாம் அதாவது இப்போ வடகிழக்கு மாநிலத்துக்கு கூடுதலாக, அதாவது அங்கே தான் அதிகமாக போகுது. அங்கே கூடுதலாக அவங்க தந்ததை விட அங்கேருந்து வரி வர்றது ரொம்ப கம்மி தான். அங்கே கூடுதலாக கொடுக்குறீங்க. ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களுக்கு போகுது. ஊபி கூட பின்தங்கிய இதுதான், முன்னேற்றமே இல்லாமல் கிடந்த மாநிலம் தான். அதனால் அங்கே அந்த பின்தங்கிய மாநிலத்துக்கு நீங்கள் கூடுதல் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க. 100 ரூபாய் கொடுத்தா நீங்கள் 28 பைசா தான் தரீங்கன்னு இங்கே பிரச்சாரமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதங்க எழுதலை, ஏன்னு தெரியல, தவறான தகவல் நினைக்கிறேன். அதனால் அதை எழுதலை. இந்த மாதிரி எங்களுக்கு கம்மியாக தரீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு நல்ல கேள்வி. லாஜிக் படி இதை வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் வருவாயின்னு கொடுக்குறீங்க, அந்த வருவாயில் மட்டும்தான் உங்களுக்கு தரக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஜிஎஸ்டியில் 2 இருக்குது, ஒன்று மாநில ஜிஎஸ்டி இருக்குது, ஒன்று மத்திய ஜிஎஸ்டி இருக்குது. இது 2 தான் வருவாய். அதில் மத்திய அரசினுடைய வசூல் பண்ணக்கூடியதுலேருந்து உங்களுக்கு பங்கீடு கொடுத்தாச்சு. மாநில அரசு 100 ரூபா பங்கீடு இருக்குன்னா இல்லை எத்தனை ரூபா மத்திய அரசு கொடுத்தீங்க? அடுத்த பாயிண்ட். வருவா மட்டும் கிடையாது, இங்கே போடக்கூடிய ரயில்வே ரோடுலேருந்து, இங்கேருந்து பாலத்திலேருந்து, எய்ம்ஸுக்கு மருத்துவமனை கட்டுறதுலேருந்து, இந்த மாதிரி மத்திய அரசு சார்பில் இந்த கப்பல் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட கப்பல் படையெல்லாம் கொண்டு தமிழகத்தில் முழுக்க கடலில் கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுப்பா? இவங்களுக்கெல்லாம் சோறு யார் போடுவா? இதெல்லாம் யார் பார்க்குறது? மிஸ்டர் வாள் சொல்லுங்க, வாள் இதெல்லாம் யார் செய்வது? சரி, அடுத்து உங்களுக்கு லாங்குவேஜ்லேயே கேட்போம். அதாவது மத்திய அரசுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, மத்திய அரசு உங்களுக்கு தந்ததில் கம்மியாக தந்துவிட்டு அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, கோயம்புத்தூர் பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 100 ரூபா உங்களுக்கு தந்தா நீங்கள் அவங்களுக்கு 10 ரூபா தான் திருப்பி கொடுக்குறீங்க, 90 ரூபா தரலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் அதாவது ராமநாதபுரம் மற்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க. கொங்கு மண்டலத்தில் வாங்குறது அதிகமாக எடுக்கிறீங்க. 100 ரூபா வாங்கினா அங்கே 10 ரூபா தான் செலவு பண்ணுறீங்க, அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க. அதை வரிப்பணமாக நீங்கள் கொடுக்கல. ஆனால் செலவு பண்ணுற மத்திய அரசு இது வரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு மேலே, 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடிக்கு மேலே திட்டங்களை மத்திய அரசு கொடுத்துருக்கு. இதில் எத்தனை ரூபா நீங்கள் கையிலேருந்து போட்டீங்க? நீங்கள் பேசலாமா? சாராயத்தை மட்டுமே உங்கள் கட்சிக்காரெல்லாம் வடிக்கிறாங்க, காய்க்கிறாங்க, நீங்கள் விற்கிறீங்க ஆட்சியில். இது மட்டும்தான் வருவாய் வரக்கூடிய இதுன்னு சொல்கிறீங்க. வேற எந்த வகையிலையும் 1 ரூபா கூட வருவாய் வர்றதுக்கு வழியையே கண்டுபிடிக்காத நீங்கள் வரி பகிர்வை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முந்தின ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ வரி வசூல் பண்ணீங்க? முதல்ல சொல்லுங்கள். திமுககாரன் எத்தனை பேர் வரி கட்டுறான் அதை சொல்லுங்கள். திமுககாரன் முறையாக அந்த சம்பாதிக்கிற பணத்தை வரக்கூடிய வருமானத்துக்கு முறையாக வரி கட்டுறான்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேர் கட்டுறாங்க சொல்லுங்கள். முறையாக கட்டுறது எதுக்கு வீட்டில் ரைடு நடத்தணும்? இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை எதுக்கு ரைடு நடத்தணும்? கொரோனா காலத்தில் வட மாநில தொழிலாளர்கள் பட்ட துயரங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். வட மாநிலத்தில் கொரோனா அவ்வளோ பாசம் இவங்களுக்கு இருந்து பொங்கி இங்கே இருக்கக்கூடிய கொரோனா தடுப்பூசி போகாம கெடுத்தது மு.க. ஸ்டாலின். தடுப்பூசிக்கு மேலே நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குறது நீங்களும் உங்கள் கூட்டணி பரிவாரங்களும். நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றது வரைக்கும் நீங்கள் கொரோனாவுக்கு எதிராக தானே பேசிட்டு இருந்தீங்க. கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக பேசுனீங்க. கொரோனா தடுப்பூசி இல்லாமல் கெடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் முதலாளாக நீங்கள் போய் ஊசி போட்டுட்டு தப்பிச்சுட்டு, அதானே உண்மை. அவ்வளவு கெடுபுத்தி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கை மூடுனி போராட்டம் நடத்தீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பேசாம உட்கார்ந்துறீங்க. நம்மை விட வட மாநில மக்களை தான் கொரோனா அதிகம் பாதித்தது. ஊரடங்கு போட்ட மோடி அந்த மக்களுக்கு வாகன போக்குவரத்து கூட ஏற்பாடு செய்யவில்லை. பல 100 கிலோமீட்டர் தூரம் தலையில் பொருட்களையும் இடுப்பில் குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளிகள் நடந்தே தங்கள் ஊருக்கு போனார்கள். ரயில் பாதையில் நடந்து சென்றவர்கள் களைப்பால் அதிலேயே படுத்து தூங்க ரயில் ஏறி 16 பேர் பரிதாபமாக செத்தார்கள். இதைவிட கொடூரமான சம்பவம் வேண்டுமா என்று தென் சென்னை மத்திய சென்னை பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள்
கேட்ட கேள்வி என்பது உத்தரப்பிரதேச மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் சேர்த்து தானே. எப்படி போது வருக. அதாவது வட இந்தியாக்காரெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களை மோடி சித்திரவதை பண்ணி விட்டாரு. கொரோனா தடுப்பூசி கொடுக்கல, அவங்க உயிரெல்லாம் காப்பாத்தல, மாறாக அவரை மக்களெல்லாம் நடக்க வச்சாங்க. அவங்களுக்கு சரியான உணவெல்லாம் கொடுக்கல. அதனால அந்த மக்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வர்றாரு. அதானே, அப்படித்தானே சொல்ல வர்றாரு. 4ஆம் தேதி வரை பொறுத்திருங்கள், பார்ப்போம். முக்கியமான விஷயம், கொரோனாவுக்கு தடுப்பூசி உலகத்திலே 2 தடுப்பூசியை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் போட வச்சதே பெரிய சாதனை. எல்லோருக்கும் 3 டோஸ் தடுப்பூசி போட்டது இந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். மோடி மட்டும் தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இங்கெல்லாம் போடலைன்னா இன்னைக்கு முதலமைச்சர் உயிரோட இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. முதலமைச்சர் குடும்பத்தில் எத்தனை பேர் டிக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தடுப்பூசி மட்டும் போடாமல் இருந்திருந்தால் இதுதான் ஒரிஜினல் நிலவரம். இந்த ஈர வெங்காயம் கிடந்து கதை பேசிட்டு இளைஞர். அதாவது தடுப்பூசியை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு உயிரோடு நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட பிச்சை, தடுப்பூசி பிச்சை. அதன் மூலமா தான் நம்ம உயிரோட இருக்கோம். அதுக்கு முதல் நன்றி விசுவாசமா இருக்கணும். அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கும் பொருந்தும். அவங்களும் உயிரோட இருக்காங்கன்னா மோடி போட்ட தடுப்பூசி தான். கொடுத்த அந்த தடுப்பூசி அதுவும் இலவசமா கொடுத்தாரு. அதை விட முக்கியம், நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. தடுப்பூசி போடுறதுல அரசியல். டெய்லி டிவியில ஆட்களை அனுப்பி விட்டு அங்க தடுப்பூசி எதிராகவே பேசிட்டு இருந்தீங்க. அத்தனை நாதாரிகளும் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் போட்ட தடுப்பூசி தான். இலவசமா அரிசி கொடுத்தாரு, இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருக்காரு, இன்னைக்கும் கொடுக்குறாரு. கொரோனா காலத்து கட்டத்தில் கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்னபூரணி யோஜனா திட்டத்தின் மூலமாக அரிசி இன்னைக்கு அரிசி கோதுமை இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோடி இலவசமா கொடுக்கக்கூடிய அரிசிக்கு உங்க அப்பனுக்கு போட்டோம் ஒட்டி வச்சிருக்கீங்க ரேஷன் கடை முழுக்க. இதுதான் உங்களுடைய சித்தாந்தம். இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல், கேடுகட்ட மாடல். இதை வச்சுட்டு நீங்க வாய்களையும் இங்க பேசிட்டு அடைக்கிறீங்க. உங்களுக்கு திடீர்னு ஊப்பிக்காரங்க மேல பாசம் வந்துட்டுல, வண்டி ஏறி போங்க. அப்பன மகனும் இன்னும் மிச்சம் கிடக்கு தேர்தலுங்க, ஊப்பியில இருக்கு, போங்க போய் பேசிதான் பாருங்கள். அங்க இருக்கு. மேற்கு வங்காளத்துல இன்னும் கூட கெட்டு போகல. மேற்கு வங்காளத்துல என்ன மீதி தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு, ஊப்பியில நடத்த வேண்டியது இருக்கு. நீங்க ஊப்பியை பத்தி தானே பேசிங்க, ஊப்பிக்க போங்க, நேரே போங்க சார். அங்க போய் நீங்க அந்த பாங்கு பராக்கு வாயின்னு சொன்னீங்கல்ல, அவங்ககிட்ட போங்க. பானிபூரி விற்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்களா, அவங்ககிட்ட போங்க. கக்கூஸ் கழுவ தான் லாய்க்குன்னு சொன்னீங்களா, அவங்ககிட்ட போங்க. போய் நீங்க உங்க செந்தமிழ்ல பேசி, உங்களுக்கு தமிழே தத்தக பத்தக பேசி அவங்ககிட்ட ஓட்டு கேளுங்க. போங்க சார், போய் பேசுங்க. அங்க போய் பேசுங்க. பேசி 4 ஓட்டு கூட வாங்கிருங்க. கிடைக்கிற ஓட்டம் மண்ணா போயிடும். உங்க திமுக கூட்டணிக்கு, திமுக அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதோ 1-2 பேர் ஓட்டாவது சீட்டு கிடைக்காது, ஓட்டாவது ஒன்று கொஞ்சம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்டம் மண்ணா போயிடும். வேணா போய் பாருங்க. தமிழ்நாட்டில் வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல போலியான வீடியோக்களை தயாரித்து வெளியிட்டது யார்? நான் என்ன கேட்குறேன்னா, பீகார்ல இருந்து ஒருத்தர் ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. அந்த வீடியோ வட மாநிலத்தவர் தாக்கப்பட்டது போல நடந்தது. உண்மையிலே ட்ரெயின்ல தாக்குறாங்களோ இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க. வட மாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டது உண்மையா இல்லையா, அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க நீங்க. திருப்பூர்லயும் தாக்கப்பட்டாங்க, ட்ரெயின்லயும் தாக்கப்பட்டாங்க, கோயம்புத்தூர்லயும் அடிச்சாங்க. இதெல்லாம் யாரு செய்தது? உங்க ஆட்சியில தானே நடந்துச்சு. இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே நடந்துச்சு. காரணம் என்ன? நீங்க மாநில மக்கள் மேல வெறுப்பை கொட்டியது தான். நீங்க இங்க செய்தீங்களா இல்லையா? வடமாநில தொழிலாளிகளை நீங்க இழிவுபடுத்தினீங்களா இல்லையா? ட்ரெயின்ல ஒரு நாதாரி அடிச்சால இன்னைக்கு வரைக்கும் அவனை கைதே பண்ணல. நீங்க போலிகளை உருவாக்கி பொய் செய்திகளை பரப்பி அமைதியான இந்தியாவை அமளி இந்தியாவாக மாற்ற நினைப்பது பாஜகவா திமுகவா? இவங்க பாடம் நடத்துறாங்க. சாத்தான் வேதம் ஓதுகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. அதாவது ஸ்டெர்லைட் ஆலை இருக்குல்ல, அதனால மக்கள் எல்லாம் செத்து போனாங்க. அதனால கேன்சர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லி அங்கே பரப்புனது எவன்? திமுக காரன் பரப்புனானா இல்லை பாஜக காரன் பரப்புனானா? இதை சொல்லுங்க. இதுல இருந்து நம்ம வந்தா சரியா இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணது நீங்க தான். அவ்வளவு அயோக்கியத்தனம், அவ்வளவு மோசடி பித்தலாட்டை எல்லாம் பண்ணி மோடிக்கு எதிராக, மோடியை ஒரு வில்லனா சித்தரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பொய்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பரப்புனீங்க. எவ்வளவு பொய்களை பரப்புனீங்க. இந்த தேர்தலில் கூட பரப்புரையில என்ன சொல்லிட்டு அரைஞ்சிங்க நீங்க? உங்க கூட்டணி பரிவாரங்கள்லாம் என்ன பேசிட்டு இருந்துச்சு? மக்கள் மத்தியில போய் என்ன சொன்னீங்க நீங்க? அத்தனை அயோக்கியத்தனத்தை நீங்க தானே பண்ணீங்க. மோடி மறுபடியும் பிரதமர் ஆனார்னா சர்ச்சை அவ்வளோத்தையும் இடிச்சு விடுவாரு, பைபிள் எல்லாம் கொளுத்தி விடுவாரு, மசூதி எல்லாம் இடிச்சு விடுவாரு, குரான் எல்லாம் எரிச்சு விடுவாரு. இப்படி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லை? இப்போ இந்த தேர்தலை நீங்க பண்ணது உண்மையா இல்லையா? எவ்வளவு மோசடி, எவ்வளவு அட்டூழியங்கள், எவ்வளவு போலியான செய்திகளை தினம் பரப்புனீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு கேக்குறேங்க, மோடி 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னாரா? சொல்லுங்க நீங்க.
சொன்னாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லுங்க நீங்க. அவர் உண்மையிலே மோடி வந்து 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் போடுவேன்னு எப்போ சொன்னாரா? சொல்லல. சொல்லலைன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தால் அது ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு போட முடியும். அவ்வளவுதானே அவர் சொன்னாரு. அதை உங்க அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லி 10 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் பொய் செய்தியை பரப்பிட்டே இருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னது? உங்க வாயினால நீங்க சொன்னீங்களா இல்லையா? பி. சிதம்பரம் முன்னாள் உள்துறை அமைச்சர், அந்த கேடுகட்ட பி. சிதம்பரம் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா? ஒரு நிதி அமைச்சர் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சு புடுங்கிட்டு வந்தார். பேசலாமா இப்படி பொய்ய? இவ்வளவு பரப்புரையும் நீங்க பண்ணது நீங்க. அவருடைய புத்திரபாகியம் வரைக்கும் இதே கதையை தான் இந்த தேர்தலில் பேசிட்டு நடந்துச்சு. இப்படியெல்லாம் நீங்க வந்து எல்லாம் பேசிவிட்டு நீங்க மோடி வந்து பிஜேபி காரன் வந்து பொய்யான செய்தியை பரப்புறான தமிழ்நாட்டில். நீங்க யோகே சிகாமணி மட்டும்தான் நல்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கீங்க. உண்மையை தவிர வேற எதுவுமே பரப்பலையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க அத்தனைங்க பரப்பிட்டு இருக்கீங்க. மோடி வந்து எங்கேயாவது வந்து இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினாரா? பேசலையா? நீங்க எப்படி வந்து பிளவுவாதம்னு ஒண்ணு சொல்லி அவர் வந்து முஸ்லிம்களை வந்து ஏதோ இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் இங்க பேசிட்டு நடந்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னது இது? இதுக்கு பேரு என்னது? உண்மையிலே அவர் அப்படி சொன்னாரா? சொல்லாதது எப்படி நீங்க சொன்னீங்க? சரி வாங்க. மக்களை பிரித்து, அரசியல் கட்சிகளை பிரித்து, யாரையும் ஒன்று வைகோவை பிரிச்சது யாரு? தேமுதிக உடைச்சது யாரு? அரசியல் கட்சியை பிடிச்ச உங்க அப்ப கருணாநிதியை விடவுமா வந்து இந்த மாதிரி பித்தலாட்டத்தை பண்ண எல்லா கட்சியுமே கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இந்த அமைப்புகள், அதாவது வியாபாரிகள் சங்கத்தை கூட விட்டு வைக்காம உடைச்சது யாரு? அவ்வளவா உங்களுடையது. நீங்க சொல்றீங்க அரசியல் கட்சி பாஜக உடைச்சுதான். பாஜக நினைச்சிருந்தா தமிழ்நாட்டுல திமுக என்னைக்கோ உடைப்பட்டிருக்கோம் தெரியுமா? இதை மாதிரி நிறைய கதைகளை வந்து பேசிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா அவரு மு.க. ஸ்டாலின் பேசினதாக குறிப்பிட்டது இன்னொரு பாயிண்டையும் சொல்லிடுறேன். மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியை கையில் எடுத்திருக்கிறார் மோடி என்று முதலமைச்சர் செய்துள்ள விமர்சனம்தான் முழுக்க முழுக்க சரியானது ஆகும். மாநிலங்களுக்கு இடையே நீங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறீங்க? இந்த நாட்டை பிரியணுங்கிறதுங்க. பிரிவினைவாதத்தை எதுக்கு நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்க? பிரிவினைவாதமா இல்லையா? ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்து அதை பயன்படுத்திட்டு வரீங்க சொல்லுங்க. உங்க அப்பா கூட பயன்படுத்தல, கருணாநிதி கூட அதை பயன்படுத்தல. அதை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எதுக்கு பயன்படுத்துறீங்க சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. எதுக்கு? உங்க அமைச்சர் வந்து அது இந்தியாங்கிறது வேற எங்கே இருக்கு, நமக்கு தமிழ்நாடு தான் தனி நாடு தான் சொல்லி பேசினாரு ஏவா வேலு. அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கிற விதமாக உங்களுடைய திமுக விளம்பரத்துல சீனாவுடைய தேசிய கொடியை வச்சிங்களா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? சீனாவுடைய ராக்கெட்டை தூக்கி வச்சிங்களா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? அந்த வச்ச அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல. அதை விட்டுட்டு உங்க தங்கை தருவபத்திரி கனிமொழி என்ன வார்த்தை சொல்லிச்சு? இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுச்சு. இதுக்கு பேர் என்னது? தேச துரோகமா இல்லையா? தேச துரோகத்தினுடைய மொத்த உருவமே திமுக தானே. பிரிவினைவாதத்தினுடைய மொத்த உருவமே திமுக தானே. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்பதுதான் திமுகவின் தேர்தல் பரப்புரையே. இந்தியாவை காக்க கும்பிடி புட்டிக்கு அந்த பக்கம் இந்தியா கிடையாது, அப்படித்தானே? போக வேண்டியதானே இந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காலைக்கு அந்த பக்கம் கேரளா இருக்குல்ல, அதெல்லாம் இந்தியா கிடையாது. அப்புறம் வந்து இந்த கோயம்புத்தூருக்கு அந்த பக்கம் கேரளா வந்து கிடையாது. இந்த பக்கம் கர்நாடகா இருக்குல்ல, அது கிடையாது. கும்பிடி புண்டிக்கு அந்த பக்கம் ஆந்திரா வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாது. வேற வேற கிரகங்கள்ல இருக்கு அதெல்லாம், அப்படிதானே? மோடி தனக்கு மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார். தன்னை காக்க இந்தியாவை பலியிட துடிக்கிறார். யாரு? அதாவது ஒட்டுமொத்த தமிழச்சிகளையும் தாலி அறுக்க வைத்து அவர்களை எல்லாம் முண்டச்சி ஆக்கிவிட்டு இந்த ஓங்கோல் குடும்பம் மட்டுமே வாழணுங்கிறதுக்காக வேண்டி சாராய கடையை திறந்து விட்டுருக்கீங்களே, சாராயம் வடிச்சு வித்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னது? இது சேவையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க ஒரு குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழச்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னது? நீங்க என்ன இதுக்கு என்ன சேவையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரே ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக. இதெல்லாம் பெரிய ஒரு அநியாயமே இல்லையா? நீங்க சொல்றீங்க மோடி வந்து இந்தியாவை பலியிட துடிக்கிறாராம். இன்னும் 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம் அவர் இருந்தால் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் உலக அளவில் 3வது இடத்துக்கு போகும். உலகத்துல எந்த நாட்டுக்காரனாலும் இந்தியாவை பார்த்தா இப்பவே பயப்படுறான். இன்னொரு 5 வருஷம் இருந்தாருன்னா அதோட உலக அளவுல வந்து இந்தியா நம்பர் 1 நாடா மாறி போயிடும். அதானே யதார்த்தமான நிலவரம். மோடிக்கு இன்னைக்கு உலக அளவுல இருக்க செல்வாக்கு, அவருடைய மோடிக்கு கால் தூசுக்கு சமாதானமா நீங்க அதை சொல்லுங்க. மோடியினுடைய கால்
தூசுக்கு சமானப்பட மாட்டீங்க திமுககாரங்க. மு.க.ஸ்டாலினே அதுக்கு அவர்கிட்ட மோடிகிட்ட உழைப்பு இருக்குங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு? மோடிகிட்ட ஒழுக்கம் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? மோடிகிட்ட நேர்மை இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? மோடிகிட்ட நல்ல பண்பு இருக்கு. மோடி போட்ட பிச்சைனால தான் உங்க தந்தை கருணாநிதியுடைய செயலையே சமாதியே மெரினா பீச்சில் இருக்கு. அதை நீங்க மறந்துடாதுங்க. எதிரி தான் இருந்தாலும் உங்க இல்லம் தேடி அவர் மரியாதை செலுத்தினார் உங்க தந்தையாருக்கு, ஞாபகம் வச்சுடுங்க. நீங்க கெஞ்சினீங்களா இல்லையா மோடிகிட்ட? எடப்பாடி அப்பீலுக்கு போறாரு, அதை போடாம தடுக்க எங்க அப்பா எப்படிங்க பிதைக்க விடுங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? மோடி போச்ச பிச்சையில, மோடி போட்ட பிச்சையில தானே உங்க அப்பாவை மெரினா பீச்சில் புதைச்சிருக்கு. இது கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படி இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஒரு தேர்தல் வெற்றிக்காக தேசத்தின் அமைதியையே சிதைக்க பார்க்கிறார் மோடி. யாரு? மோடி. தேர்தல் வெற்றிக்காக, அதாவது தேசத்தின் அமைதியை சிதைக்க பார்க்கிறாரா? நீங்க என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஜாதிக்கு இடையிலையும் நீங்க துவேஷத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. இந்து மதத்தை காலங்காலமா கொச்சைப்படுத்தி பேசிருக்கீங்க, திட்டிட்டு இருக்கீங்க, அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்துக்களையும் கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்து கோவில் வழிபாட்டு அத்தனையும் சிதைச்சிட்டு இருக்கீங்க. இந்துக்காரனுடைய கோவில் சொத்துக்கள்லாம் சூறையாடிட்டு இருக்கீங்க. கோவில் நகைகளை உருக்கி கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறீங்க மக்கள் அமைதியை பத்தி, நேர்மையை பத்தி, உண்மையை பத்தி. இதெல்லாம் நீங்க பேசலாமா? எல்லாத்துக்கும் மேல கொஞ்சம் கூட அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம முரசொலி பத்திரிகையை தமிழ்நாடு முழுக்க எல்லா லைப்ரரி, அரசு லைப்ரரியிலையும் வாங்கணும்னு சொல்லி ஓரல் உத்தரவு போட்ட ஆள் நீங்க இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. இது ஏதாவது ஒரு கணக்கில் சேருமா? அந்த பத்திரிகையில தான் இதை எழுதி வச்சிருக்கீங்க. முரசொலிங்கிறது உங்க கட்சி பத்திரிகையா இல்லையா? அதை ஒரு பொது பணத்துல நீங்க அதை வாங்கி போடுன்னு சொல்லிட்டு நீங்க அதில் கல்லாகட்ட பாக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான ஆளா நீங்க இருப்பீங்க. இதுல சில கோடிகள் தான் வரும், அதை விட பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இதுல கூட கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மக்களுடைய வரி பணத்துல உங்களுடைய முரசொலியை விற்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட வேற என்ன கேடு வேணும் உங்களுக்கு? என்ன நல்லதை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? முரசொலி அலுவலகமே பஞ்சமி நிலத்துல இருக்குல்ல, பட்டியலின சமுதாய மக்களுக்கான நிலத்துல வச்சுட்டு இருக்கல, இன்னைக்கு வரைக்கும் அதை காலி பண்ணி ஒரு நல்ல உங்களுடைய ஒரு பட்டார இடத்துல உங்களால வாங்கி வைக்க முடியல, அதை மாத்தி வைக்க முடியல. அதுக்கு மனசு இல்லல்ல, பணம் இருக்கு ஆனா மனசு இல்லல்ல. நீங்க பேசுறீங்க சமூக நீதியை பத்தி, மற்ற விஷயங்களெல்லாம் பத்தி. இன்னும் நிறைய பேசுவோம். இது மாதிரி தலையங்க நிறைய தொடர்ந்து எழுதுங்க. உங்க இந்த ஈவேருடைய புதல்வர்கள் இருக்காங்கல்ல, மகன்கள், அந்த திராவிடியா மகன்களை தொடர்ந்து எழுத சொல்லுங்க. நாங்களும் தொடர்ந்து இதை பத்தி விமர்சனம் பண்றோம். நன்றி, வணக்கம்.